ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபிஸ் பார்க்கலாம். ரெட் ரசமலாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரசமலாய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நமக்கு ஃபுல் ஃபேட் மில்க் தேவை. ஸோ நான் இன்னைக்கு 250 ml பால் வச்சு செஞ்சுக்க போகிறேன். நம்ம பாலில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே நம்ம பால் சூடு பண்ணி செய்யணும். ஸோ ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த ஸ்வீட். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 250 ml பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா சூடாகணும். நான் இன்னைக்கு கஸ்டர்ட் பவுடர் வச்சு இந்த ரசமலாய் செஞ்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே செய்யலாம். ஸோ கஸ்டர்ட் பவுடர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. ஸோ 250 ml பால் ஊற்றுறோன்னா அது பாதியாகிற வரைக்கும் நம்ம அதை சுண்டை காய்ச்சிட்டு அப்புறம் செய்யணும். அப்படி உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு செஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதில் பாலில் ஊற்றி கொஞ்சமாக கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால் நல்லா சுண்ட ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நம்ம கலக்கி விடலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு 250 ml பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ நம்ம பிரெட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்க்கு பிரெட் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ரவுண்ட் ஷேப்க்கு பிரெட் கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட மூடி ரவுண்ட் ஷேப் மூடி இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 8 பிரெட் ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ரசமலாயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாதாம் சேர்த்துக்கலாம். துருவி வச்சிருக்க பாதாம் பிஸ்தா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ பாலில் கலக்கி சேர்த்துக்கலாம். நல்லா கலர் கொடுக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட் மேலே நம்ம இந்த ரசமலாய் ஊற்றிக்கலாம். நம்ம சூடாக இருக்கும் போதே ஊற்றினோன்னா அந்த பிரெட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ சூடாக இருக்கும் போதே அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு எல்லா பிரெட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை தள்ளி விட்டுட்டு இப்போ டெக்கரேட்டிவ்காக நம்ம பாதாம் பிஸ்தா துருவி சேர்த்துக்கலாம். இதை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க நல்லா ஊறி இருக்கு. ஸோ பிரெட்குள்ளெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, பிரெட் ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.